இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லைலாங்கிற தெலுங்கு படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த லைலாங்கிற படம் இதை பற்றினா இங்கே பயங்கரமான ரவுடி இருக்கான். போலீஸ்காரன் எல்லாருமே அவனை தேடிட்டுருக்காங்க. ஏன் தான் இந்த ஊரில் நடக்கிற எல்லா கொள்ளைக்கு அதுக்கப்புறமா அடிதடி எல்லாத்துக்குமே காரணம் இந்த பையன்தான். அதனால் போலீஸ்காரங்களும் பயங்கரமாக வலை வீச்சு தேடிட்டுருக்காங்க. பயங்கர ரிப்போர்ட் அவன் மேலே குமிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வில்லன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் அந்த வில்லனாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரன் மட்டும் அவனை தேடிக்கிட்டு இல்லை, அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்க பயங்கரமான ஒரு டானோ ரவுடி அவனை தேடிட்டுருக்கான் பயங்கர வெறியோட. அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு தேடிட்டுருக்கான். போலீஸ்காரன் அவனை எப்படியாவது உள்ளே எடுத்து போடணும் அப்படின்னு தேடிட்டுருக்காங்க. ஆனால் அந்த படத்துலேயே பயங்கரமான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு அவர் ஹீரோவும் ரவுடியும் மட்டும் இல்லாமல் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு சுற்றுற ஆளாக மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு கேரக்டராக பண்ணியிருக்காரு. அவர் எப்படின்னா அதில் ஒரு லேடிஸ் கெட்டப் போட்டிருக்காரு. ஆனால் அந்த லேடிஸ் கெட்டப் இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா படத்துலேயும் ஹீரோ லேடிஸ் கெட்டப் போடுறாக்க யாராவது அடிக்கிறதுக்கு போடுவாங்க, இல்லாட்டி யாராவது மிரட்டுறதுக்கு போடுவாங்க, இல்லாட்டி நம்ம ரொம்ப படம் சிவகார்த்திகேயனாட்டம் பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக போடுவாங்க சிஸ்டர் கெட்டப்பில், நர்ஸ் கெட்டப்பில். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ பொம்பளை கெட்டப் போட்டிருக்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸ்காரனையும் அதுக்கப்புறம் வில்லனுங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறது தான். இவங்க ரெண்டுத்தையுமே எப்படியாவது கரெக்ட் பண்ணி இவங்க கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் ரவுடிக்கிட்டேருந்து தப்பிக்கிறது தான். அப்படி தப்பிக்கிற சாக்கில் இவங்க லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்காக தான் இந்த கெட்டப் போட்டிருக்காரு நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் இவர் நினச்ச மாதிரியே போலீஸ்காரனையும் கரெக்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ரவுடி பையன் கரெக்ட் பண்ணிடுவார். கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவர் ரெண்டு வாழ்க்கையுமே நடத்திக்கிட்டு அந்த மாதிரிங்கிற கதையை தான் இதில் காமிச்சிருக்காங்க. அப்புறம் கடைசியில் வில்லன் கூடயும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவார். வில்லனுக்குமே க்ரஷ் வர மாதிரி பண்ணிடுவார். அப்புறம் வில்லன் கூட க்ரஷ் வர மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஹீரோயினோட சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அப்புறம் இந்த ரெண்டு காமெடியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நடுவில் தான் கதை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த படம் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லலாம்.